வெறும் 40,000 ரூபாய்க்கு வண்டியை வாங்கி 1,50,000 லட்ச ரூபா அவர்களும் சர்வீஸ் பண்ணி ஓட்டுறாங்க இந்த வண்டியை. 100 பைக் வந்துச்சு, 100 பைக் போச்சு. ஆனால் இந்த ஒரு வண்டி மட்டும் போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சி நிற்குது. 1983ல் யமகா அவங்களோட RD 350 லான்ச் பண்ணுறாங்க. RDனா ரேபிட் டெத்துன்னு சொல்லுவாங்க. 350cc ரா பவரை யாருனாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாததுனாலையும், ஹை ப்ரைஸிங்கோட இருந்ததுனாலையும், ஏன் நிறைய சாவை பார்த்ததுனாலையும் அந்த வண்டி சேலே ஆகாமல் போயிடுது. அப்போ தான் டிவிஎஸும் சுசுக்கியும் சேர்ந்து AX100ன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லேயே அந்த பைக்கோட சேல்ஸ் பிச்சுக்குது. அப்போ தான் யமகா தலையை பிச்சுக்கிட்டு ஒரு வண்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த கம்பெனினாலையும் அந்த வண்டியை ரீப்ளேஸே பண்ண முடியாத மாதிரி ஒரு வண்டியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. படுபாவிங்க நினச்ச மாதிரியே ஒரு வண்டியை உருவாக்கிட்டானுங்க. 98cc 2-stroke இன்ஜின், வயசு பசங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஸ்பீடு, பிக்கப்பு, சவுண்டுன்னு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு வண்டியை உருவாக்குறாங்க. அதுதான் RX100. அப்பையிலேருந்து இப்போ வரையிலும் எந்த வண்டினாலையுமே RX100ஓட எக்ஸ்பீரியன்ஸை ரீப்ளேஸே பண்ண முடியல.